தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். இப்போது அந்த நிகழ்வுகளை முழுவதுமாக பார்க்கலாம். பாஜக தனது தேர்தல் அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டுள்ளது என்பதன் விவரங்களை அறிய செய்தியறையிலிருந்து நமது செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். வணக்கம் அபிநயா, தேர்தல் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டுள்ளது, விவரங்கள்? மோனிஷா, பாஜகவோட தேர்தல் அறிக்கை இன்றைக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டபடி தற்பொழுது தேர்தல் அறிக்கையை முழுமையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக தமிழ் வளர்ச்சி திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் என்பது தமிழ்நாடு சார்ந்த பாஜகவினுடைய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழ் வளர்ச்சி திட்டம் என்பதை அறிவித்திருக்கிறது பாஜக. இதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம மற்ற அவர்களோட வாக்குறுதிகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. பொதுவாகவே இந்த திமுக தான் தேர்தல் நேரத்தையும் சில நேரங்கள்லயும் ஒரு தமிழ் மொழின்ற ஒரு வியாபாரத்தை கையில் எடுத்துக்கணும். அந்த வியாபாரத்தை இப்போ இவங்களும் பிஜேபியும் தொடங்கியிருக்காங்க. இப்போ எலெக்ஷனுக்காக இப்போ அடிக்கிற ஸ்டண்டா தான் விஷயம் பார்க்கணும். சரி, நான் கேட்குறேன், அப்படி அவ்வளோ இருக்கும்போது அதிகாரத்தை 10 வருஷம் இருந்தாங்க, அவ்வளோ தமிழ் மேல பாசம் இருந்ததுன்னா உயர்நீதிமன்றங்கள் வழக்காடு மொழியா நாங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கோமே, அதை இப்போ அனௌன்ஸ் பண்ண வேண்டியது தானே உயர்நீதிமன்றம். ஏன்னா வட இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள்ல இன்னைக்கும் ஹிந்தி எல்லா உயர்நீதிமன்றங்களும் பேசப்படுது, ஆனா அது வாதாடப்படுது. ஆனா ஏன் தமிழை வழக்காடு மொழியா அவ்வளவு தூரம் பேசி இன்னைக்கு பண்ணல? சரி, அப்படி இருக்கும்போது நம்முடைய அங்க ஒரு தமிழினத்துக்கு இலங்கையில முழுமையான அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்முடைய இலங்கை பொதுவா நம்முடைய கடற்படையோ அதே போல அந்த அரசும் அது சும்மா இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல தமிழை காப்போம், தமிழுக்கு நாங்க தான் சொல்லிட்டு திமுக மாநில அவர்களுடைய அக்கறை குறித்து இது போன்ற நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட தேர்தல் அறிக்கையில குறிப்பாக தமிழ் மொழிக்காக மட்டும் என்று தனியாக ஒரு திட்டம் அறிவிப்பதை தேர்தலுக்கான ஒரு விஷயமாக மட்டும் பார்த்து கடந்து விட முடியுமா? இல்ல, இப்போ தமிழ் எந்த காலத்துல அழியாது. கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை மூத்த தமிழ் குடி தோண்டிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா அழியாத ஒரு மொழி. என்னமோ இவங்க தான் அது ஒரு ஸ்கீமை காப்பாத்துற மாதிரி அது ஒரு பிரம்மை ஏற்படுத்துறாங்க ஒழிய உண்மையிலேயே தமிழை வளர்க்கணும்னா தமிழை இந்தியா ஃபுல்லா ஆட்சி மொழியாக்குங்க, எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்குங்க. அது மட்டும் இல்ல, தமிழை உயர்நீதிமன்றங்களை செய்யுங்க. இந்திய திணிக்கிறது இதெல்லாம் கடந்த காலம் நடக்கலையா? எவ்வளவு அளவுக்கு நாங்க கடன குரல் எழுப்பியிருக்கோம். அதாவது தேர்தல் நேரத்துல இது ஒரு வியாபார இதுதான். இது இப்ப மற்ற வாக்குறுதிகள் யூசிசி செயல்படுத்தப்படும், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பது அமல்படுத்தப்படும் போன்ற அந்த வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நாங்க இது குறித்து சட்டமன்றத்திலே எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம். நாங்க அதாவது மத்திய அரசை பொறுத்த சென்ட்ரல் கமிஷன் எங்களுக்கு சொல்லுங்க, இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? அவ்வளவு இவிஎம் மிஷின் இருக்கா? அவ்வளவு அளவுக்கு மேன் பவர் இருக்கா? ஒரே கட்டமா நடத்துவீங்களா, இல்ல எதை மாதிரி நடத்த? அந்த பிறகு கண்டிப்பா நாங்க எங்களுடைய பதில சொல்றோம். இணைப்பில் பாஜகனுடைய